வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. சாரி மல்லி, நீ வேலைக்கு போறேன்னு கேட்டது ஒன்றும் தப்பான விஷயம் இல்ல. ஆனா நான் உன்கிட்ட கொஞ்சம் கோவமா நடந்துகிட்டேன்ல. சாரி மல்லி, ரொம்ப ரொம்ப சாரி. நீ வேலைக்கு போய் அந்த சம்பாத்தியத்துல நான் வாழக்கூடாதுன்னு நான் ஒரு மேல் ஈகோல பேசின மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். பரவாயில்ல, என்னை பத்தி என்ன வேணாலும் யோசிச்சுக்க, நினைச்சுக்க. ஆனா நீ இனிமே கஷ்டப்படக்கூடாது. போதும் மல்லி, சின்ன வயசுல இருந்து நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க. எங்க வீட்ல, சாரி, நம்ம வீட்ல இப்போ அதுவும் நம்ம வீடு இல்லையே. அந்த வீட்டுக்கு நீ வெண்பாவை பாத்துக்க தான் வந்த. ஆனா சம்பளமே இல்லாம அந்த வீட்டுல நீ வேலைக்கு வந்த மாதிரி தானே இருந்த. கடைசியில எங்க அக்கான்னு ஒரு அரக்கி இருக்காளே, உன்னை எப்படிலாம் படாத பாடு படுத்திட்டா. எல்லாமே போதும் மல்லி, இனிமே நீ ராணி மாதிரி இருக்கணும். இருக்கிற இடத்தை நிர்ணயிக்கிறது ஒருத்தரோட சாம்ராஜ்யம் இல்ல. மனசு எவ்வளவு விஸ்தாரமா இருக்கோ அதுதான் நம்ம சிம்மாசனம் இல்ல. ஆனா மல்லி, இனிமே நீ இங்க மகாராணி மாதிரி தான் இருக்கணும். உன்னை இனிமே நான் எங்கேயுமே கஷ்டப்பட விட மாட்டேன். நீ உன்னோட ஃபியூச்சர் எல்லாமே இனிமே என்னோட பொறுப்பு. உன்னோட பதட்டம் எனக்கு நல்லா புரியுது மல்லி. வெண்பாவும் நானும் ரொம்ப வசதியா வாழ்ந்தவங்க. இங்க எந்த சிரமமும் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா பரவாயில்ல, இதுக்கெல்லாம் நாங்க பழகிக்கணும். நாங்க பழகிப்போம். ஆனா இந்த நேரத்துல நீ என் கூட இருக்கிறது அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அது போதும் மல்லி, அது ஒண்ணு போதும். அதுவே எனக்கு ஒரு பெரிய பலம் தான். நீ வெண்பாவை பாத்துக்க, அது மட்டும் போதும். நான் வேலைக்கு போயிடுவேன். நாம சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவோம். எனக்கு இப்போ இந்த நிமிஷம் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இது எல்லாத்தையும் நான் சொல்லி நீ கேட்கணும்னு என் மனசுல ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா இப்ப என்னால உன் கண்ணை பார்த்து சொல்ல முடியல. இந்த நிலைமையில நான் அதை சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். சீக்கிரமே இந்த கஷ்டம் எல்லாம் போய் நம்ம பழைய மாதிரி வருவோம். அதுக்கப்புறம் நான் என் மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிடுவேன். மானசீகமா ஒரு புருஷனா உன்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். जीवन नीये
ஏங்கிடும் எந்த நெஞ்சமோ ஜீவன் நீயே என்னுயிர் உந்த தஞ்சமோ. விஜய் சார், நம்ம அடுத்ததான் எந்த கம்பெனிக்கு போகணும் சார்? ஒரு டீ சாப்பிட்டு போகலாமா? இல்ல அரவிந்த், இது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. சார், என்ன சார் சொல்றீங்க? உங்க திறமைக்கு உங்களுக்கே வேலை கிடைக்கலன்னா என்ன சார் அர்த்தம்? நீங்க எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க, ஏன் இப்போ என்னாச்சு? போற கம்பெனிலேயே எனக்கு வேலை கிடைச்சிரும்னு அவ்வளோ நம்பிக்கையா இருந்தேன். ஆனா 5 கம்பெனி ஏறி இறங்கியாச்சு. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு காரணம் சொல்லி என்னை வெளியில அனுப்புறாங்க. சார், உங்களை மாதிரி ஆளுங்களை வெளியே அனுப்புறாங்கன்னா அது அவங்களுக்கு தான் சார் லாஸ், உங்களுக்கு இல்லை சார். விடுங்க சார், நம்ம அடுத்த கம்பெனிக்கு போகலாம். நிச்சயமா உங்க திறமையை புரிஞ்சுக்கிட்டு யாராச்சும் இருப்பாங்க சார். இப்பெல்லாம் பாதி ஆளுங்களுக்கு இன்டர்வியூ பண்ணவே தெரியல சார். சார், உங்க திறமையை புரிஞ்சுக்காத ஆளுங்க கிட்ட எப்படி சார் நீங்க வேலை பார்ப்பீங்க? அங்கெல்லாம் வேலை கிடைக்காம போனது நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க சார். அப்படி இல்லை அரவிந்த், இதுவும் என் கூட பிறந்தவங்களோட வேலை. என்ன சார் சொல்றீங்க? ஆமா அரவிந்த், எல்லா கம்பெனிஸ்க்கும் அவளே கம்பெனியோட ஓனர்ஷிப் மாறி இருக்குன்னு மெயில் அனுப்பியிருக்கா. அதுல என்னை பத்தி ரொம்ப மோசமா பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கா. என்ன சார் இப்படி இருக்காங்க? நீங்களா இருக்க போய் ஏதோ பரவாயில்லன்னு விட்டுட்டு வந்துட்டீங்க. இதுவே இன்னொருத்தரா இருந்தா கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொன்னே போட்டிருப்பாங்க சார். குறைஞ்சபட்சம் 4 அறையாவது கொடுத்துருப்பாங்க சார். ஆனா இது எதுவுமே செய்யாதவங்க கிட்ட எதுக்கு சார் பின்னாடியே வந்து பிரச்சனை பண்றாங்க? அவ்வளவு வன்மத்தோட இருந்திருக்கா. நான் என்ன பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கூட இவ்வளவு பெரிய துரோகிய வச்சுக்கிட்டு இருந்திருக்க பாருங்க. அது தெரியாததுனால தான் இப்ப இப்படி ஏமாந்து நின்னுகிட்டு இருக்கேன். சார் சார் சார், என்ன சார் பேசுறீங்க நீங்க? எதிரிங்க நேருக்கு நேரா மோதுவாங்க, துரோகிங்க பின்னாடி இருந்து முதுகுல குத்துவாங்க சார். அவங்க குத்துனதுக்கு அப்புறம் தான் சார் அவங்க துரோகினே தெரிய வரும். சார், இப்படி விரக்தியில பேசாதீங்க சார். திறமை இல்லாத யாருமே இங்க ஜெயிக்க முடியாது சார். உங்க மேல எந்த தப்பும் இல்லை. உங்க அக்கா பண்ணது நம்பிக்கை துரோகம் சார். சட்டப்படி அவங்க எந்த தப்பும் பண்ணாத மாதிரி அவங்க தப்பிச்சிருக்கலாம். ஆனா மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு சார். நீதி நியாயம் இருக்குதான் சார் செய்யும். அது உங்க பக்கம் தான் சார் இருக்கு. கண்டிப்பா அவங்கள விட நீங்க மேல வந்து நிப்பீங்க சார். அவங்க உங்களை தேடி வருவாங்க சார். அரவிந்த், அது மட்டும் வேண்டாம். இனிமே அவளை என் லைஃப்ல பார்க்க வேண்டாம்னு தான் சாமி கிட்டே வேண்டிக்கிட்டு இருக்கேன் சார். இந்த சர்டிபிகேட் ஒன்று தான் கேடு. சார் சார், ஏன் சார் இப்படி? இல்ல அரவிந்த், என் கேரக்டரே ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கும் போது இந்த சர்டிபிகேட்டை வச்சு ஒரு யூஸும் இல்ல. நான் ஒரு ஃப்ராடுன்னு என்கிட்ட வருஷ கணக்கில் வேலை பார்த்த ஸ்டாஃப்ஸே நம்புறாங்க. இதுக்கு மேல 3வது மனுஷங்க யார் என்ன நம்புவாங்க சொல்லுங்க? இனிமே என் ஃபீல்டுல எனக்கு வேலை கிடைக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. சார், ஒரு நிமிஷத்துல மனசை தளர விடுற மாதிரி பேசுறீங்களே சார். கிடைக்காதுன்னு இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் சார் இருக்கு. போன உயிரை மட்டும் திரும்ப கொண்டு வரவே முடியாது சார். ஆனா மத்த எல்லாமே முயற்சி பண்ணா கண்டிப்பா கிடைச்சிடும் சார். சார், வேற ஆபீஸ் வேற ஆளுங்களை பார்க்கலாம் சார். நிச்சயமா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சார். நீங்க வேற அரவிந்த், என்ன சமாதானப்படுத்தி என்ன நடக்க போகுது? ரியாலிட்டி வேற. வெண்பாக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஆகணும். சார், நேத்து கொஞ்சம் பணம் கொடுத்தனே, அதை வச்சு ஃபீஸ் கட்டினா அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 1 வாரம் 10 நாள் டைம் கிடைக்கணும் சார். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அங்க ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி. இந்த இன்ஸ்டால்மெண்ட் அது இதெல்லாம் அங்க பேச முடியாது. ஒரே ஒரு நாள் டிலே ஆச்சுன்னா கூட குழந்தைய வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் அவங்களே அட்டெண்டன்ஸ் இல்ல, அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணல, அது இதுன்னு சொல்லி கடைசியில எக்ஸாமே எழுத விட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த கிளாஸ்க்கு ப்ரொமோஷன் பண்ணாம அந்த கிளாஸ்லயே உட்கார வச்சிருவாங்க. ஐயோ, என்ன சார் அது அநியாயம்? அநியாயம் எல்லாம் இல்ல அரவிந்த், இதான் உலக நடப்பு. பணத்தை பத்தி யோசிக்காம கேட்டப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தா எங்கேயோ ராஜ மரியாதை இருக்கும். இல்லனா இவ்வளவுதான் மரியாதை. நம்மளால பேசவே முடியாது. அங்க பணம் தான் பேசும். சார், குழந்தைங்க படிப்பு சார், அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்களா? அவங்களுக்கு அது பிசினஸ். அதை தப்பு சொல்லவும் முடியாது. ஒருத்தருக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்தா அதுவே எல்லாருக்கும் பழக்கமா மாறிடும். எனக்கு வெண்பாவை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்படிலாம் இது வரைக்கும் அவளுக்கு நடந்ததே கிடையாது. அரவிந்த், நேத்து உங்ககிட்ட வேற ஏதாச்சும் வழியில பணம் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டேனே, நீங்க கூட கொஞ்சம் பாக்குறேன்னு சொன்னீங்களே. அது ஆக்சுவலா எனக்கு வேலை கிடைச்சிரும், ஒரு அட்வான்ஸ் மாதிரி வாங்கி ஃபீஸ் கட்டிடலான்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன்.
ஆனா இப்ப எல்லாம் தகர்ந்து போச்சு. இப்ப நீங்க தான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணும் அரவிந்த். இல்லனா என் பொண்ணோட படிப்பு மட்டும் இல்ல, அவளோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அவளும் மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டுருவா. குழந்தை வெளியில சொல்ல மாட்டா, உள்ளுக்குள்ளேயே அதை நினைச்சு சங்கடப்பட்டுருவா. சார் வட்டி கொஞ்சம் கூடுதலா இருக்கும், பரவாயில்லையா சார்? பரவாயில்ல அரவிந்த், அவசரத்துக்கு பணம் தராங்களே, அதுவே பெரிய விஷயம் தான். யார் அது? சார் அவங்க நிறைய பிசினஸ் பண்றாங்க சார். இது ஒரு சைடு இன்கம் தான் சார். அது மட்டும் இல்லாம அது பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லுவாங்க. பத்திரத்திலையா? என்கிட்ட என்ன இருக்கு அரவிந்த்? எல்லாத்தையும் பிடிங்கதான் தெருவில் விட்டுட்டாலே. எங்க நானும் கையெழுத்து போட நான் ரெடி. போடக்கூடாத இடத்துலலாம் கையெழுத்து போட்டு இப்ப நான் தெருவில் நிக்கிறேன். என் பொண்ணுக்காக இதை கூட நான் செய்ய மாட்டேனா? சார் அவங்கள பொறுத்த வரையில கரெக்டா பணம் கட்டிட்டா, அட்லீஸ்ட் வட்டி மட்டும் கட்டிட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க சார். புரியுது அரவிந்த், நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன சார்? வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கேன்னு மல்லிக்கு எக்காரணத்தை கொண்டு தெரிய வேண்டாம். ஏன் சார், அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அப்படி இல்ல அரவிந்த், அவளும் இதை நினைச்சு கண்டிப்பா ரொம்ப சங்கடப்படுவா. எதுக்கு தேவையில்லாம அவளுக்கும் கஷ்டம்? அரவிந்த், நான் மட்டும் கஷ்டப்பட்டுக்கிறேன், மல்லியும் வெண்பாவும் நிம்மதியா இருக்கட்டும். இல்ல சார், நான் சொல்ல மாட்டேன் சார். ஆனா இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்பாங்களா சார்? இங்க பாருங்க அரவிந்த், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அங்கதான் அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்ல போறேன். நீங்களும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ம் சரிங்க சார். சரி அரவிந்த், போலாமா? வாங்க சார், வாங்க போலாம். ம். அப்புறம் சொல்லுங்க அரவிந்த், சார் எப்படி உங்களுக்கு பழக்கம்? ஐயா இவர் எனக்கு கூட பிறந்தவர் மாதிரிங்க, ரொம்ப வேண்டப்பட்டவர். அப்படியா? தம்பி நீங்க என்ன பண்றீங்க? நான் அது வந்து அது வந்துங்கய்யா, பிசினஸ் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. சரி தம்பி, பிசினஸ்னா முன்ன பின்ன அப்படி நடக்கிறது சகஜம்தான். ஆ. அத பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கண்டிஷன்லாம் தம்பி கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? ஆமாங்கய்யா, அதெல்லாம் சொல்லியாச்சுங்கய்யா. ம். தம்பி பேர் என்ன சொன்னீங்க? விஜய் சார். ம். இங்க பாருங்க தம்பி, கையெழுத்தை வாங்கி வச்சுக்கிட்டு பெருசா ஒண்ணும் கிழிக்க முடியாது. ஆனா பணத்தை திரும்ப வாங்குறதுக்கு நமக்கு 1000 வழி இருக்கு. நாம என்ன ஆயுதத்தை கையில எடுக்கணும்னு எதிராளி தான் தீர்மானிக்கிறான்னு சொல்லுவாங்க. நம்ம வியாபாரத்துல அது ரொம்ப ரொம்ப உண்மை. பணத்தை பூட்டி வச்சா யாருக்கு என்ன லாபம் சொல்லுங்க? ஏதோ 4 பேர் பழச்சிட்டுமே, முன்னேறி மேல வரட்டுமேன்னு நல்ல எண்ணத்துல கொடுக்குறேன். ஆனா கடைசியில நமக்கே விபூதி அடிக்க பாக்குறானுங்க. நாம ஏமாளியா இருக்க கூடாது பாருங்க. சார், நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நான் கரெக்டா பணத்தை கொடுத்துருவேன். தம்பி உங்களை சொல்லல, பொதுவா தான் நான் சொல்றேன். உங்களை பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி தெரியுது. நல்லா படிச்சிருப்பீங்க போல. ஆமா சார். ஓ, BA MBA. நான் எல்லாம் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். சரி இந்தாங்க தம்பி, கழுத்து போடுங்க. படிச்சு பாத்துருங்க தம்பி. ஆ. இந்தாங்க சார். வட்டி கரெக்டா வர வரைக்கும் இந்த காசு நல்லவனா தான் இருப்பேன். நம்ம தம்பி அரவிந்துக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. ஆமாங்கய்யா, அதெல்லாம் கரெக்டா வந்துருங்கய்யா. நான் பொதுவா தெரியாத ஆளுங்கள்ட்ட டீலிங் வச்சுக்கிறது இல்ல. அரவிந்துக்காக தான் பண்றேன். ஏன்னா இந்த தம்பி தங்க கம்பி 2 தடவை வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்டா வட்டி முதல்ல கட்டிட்டாரு. தம்பியை பத்தி ஒன்னும் தொந்தரவு இல்ல, நம்மளால தம்பிக்கும் தொந்தரவு இல்ல. அப்படி இருந்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லையே. தம்பி முகத்துக்காக தான் உங்களுக்கு பணம் தரேன். புரியுதுங்க சார். இந்தாங்க வாங்கிக்கிறேன். வாங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றிங்க ஐயா. கரெக்டா நடந்துக்கணும் தம்பி. சரிங்க ஐயா. ம் ஓகே, வரேங்க சார். போயிட்டு வாங்க.
அரவிந்த், ரொம்ப தேங்க்ஸ். அட சும்மா இருங்க சார். கையெழுத்து போட்டு நீங்க வாங்கியிருக்கீங்க, நீங்க பணம் கட்ட போறீங்க சார். எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம்? உங்க முகத்துக்காக தானே எனக்கு பணம் கொடுத்தாரு. அதெல்லாம் சொல்றது தான் சார். அப்படியே என் தலையில எப்படி ஐஸ் வச்சார் பாத்தீங்கல்ல, அதெல்லாம் கொடுக்கறப்ப தான் சார். மற்றபடி யார் வந்தாலும் பணம் கொடுப்பாரு. அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு என்கொயரி போட்டிருப்பார் சார். இந்த நிமிஷம் உங்க ஜாதகத்தையே அவர் கலெக்ட் பண்ணிருப்பார் சார். ஆனா வெளியில காட்டிப்பார்னு நினைக்கிறீங்களா? மாட்டவே மாட்டார் சார். தேவைப்படுறப்போ யூஸ் பண்ணிப்பார் சார். அதை விடுங்க அரவிந்த், நான் சொன்னது ஞாபகம் இருக்கு இல்லையா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அங்க வாங்கின அட்வான்ஸ் பணம் தான் இது அப்படின்னு மல்லிகிட்ட சொல்ல போறேன். நீங்களும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரிங்க சார், வாங்க சார் போலாம். மல்லி, வாங்குங்க, உட்காருங்க. ஏய் வெண்பா குட்டி. என்னடா உங்க ஷர்ட் ஈரமா இருக்கு? ஆ? யாரோ தண்ணி ஊத்தி விட்டாங்களா? அது வெயில் ஜாஸ்தி இல்ல, அதான் கொஞ்சம் ஸ்வெட் ஆயிடுச்சு. இருங்க, சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். லெமன் ஜூஸ் போட்டு தரட்டுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மல்லி. ம். ஒரு நிமிஷம் இரு. இந்த பணத்தை புடி. இவ்ளோ பணம் எப்படிங்க? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு மல்லி. என்னங்க சொல்றீங்க? நிஜமாதான் மல்லி. ஏன் என் திறமை மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லைங்க, வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே யார் சம்பளம் கொடுப்பாங்க? ஏன் நான்லாம் கொடுத்துருக்கேனே. உங்க கம்பெனி விசேஷமான கம்பெனி தான். அதான் கையை விட்டு போயிடுச்சு. இப்ப எதுக்குங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு? இந்த பணம் எப்படி வந்துச்சு அத சொல்லுங்க. நான் நம்ம நிலைமை சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்தேன் மல்லி. இங்க பாரு, நோ ஃபீலிங்ஸ். இதெல்லாம் வந்து தினமும் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப், சரியா? ஜஸ்ட் a learning process. வெண்பாக்கு நீ ஃபீஸ் கட்டணும்னு சொன்னல, முதல்ல பணத்தை புடி. இந்தா. கத்தையா பணம் கொடுத்தா கேட்காம உடனே வாங்கிட முடியுமா? எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்கணுமா இல்லையா? வெண்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான மம்மியா இருக்காங்க, கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. பின்ன கேட்க கூடாதா? கேட்டா தப்பா என்ன? எப்படி வந்துச்சுன்னு பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? நம்பிக்கை எல்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் என்ன கேள்வி இது? இது வரைக்கும் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தேன்னா முதல்ல அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். என்ன கேள்வி கேட்காம இந்த மாசத்துக்கு தேவையான மளிகை சாமானெல்லாம் வாங்கி போடு. சரிங்க, வாங்க. எங்க வாங்க சொல்றேன், வா. சாமி கும்பிடுங்க. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். கண்டிப்பா மல்லி. இன்னும் 6 மாசத்துல சூப்பரா ஒரு புது வீட்டுக்கு போறோம். டாடா காரு. பேசிட்டே நடந்து போறது பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. டாடா போறதுக்கு கார் வேணும்ல மல்லியம்மா? பயங்கர சாமர்த்தியம் தான் நீ. பின்ன ஏன் பொண்ணு இல்ல? டாடா ஃபீஸ் கட்டலன்னு இதுவரை என்ன ஸ்கூல்ல கேட்டதே கிடையாது. அதான் டாடா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு.
எல்லாருமே என்னை பாவமா பார்த்தாங்க. மீனு இனிமே நீ ஸ்கூலுக்கு வரமாட்டியான்னு கேட்டா. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே. நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.